நம்மளோட எடிட்டர் அருண் ஐடி வந்து என்னன்னே தெரியல. இதோட மூணு ஐடி போயிடுச்சு. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல வந்து இதோட 3வது ஐடி அவரோட சாப்பாடு குண்டா எது தெரியுமா? சொல்லுங்க. இதுதான் அவரோட சாப்பாடு குண்டா. சாமி ஒரு நிமிஷம், எல்லாத்தையும் சொன்னோம், ஒரு 2 டப்பா மட்டும் சொல்லவே இல்லையே. டப்பாவா? ஆமா, டப்பா சாமி. இந்த டப்பா ஒண்ணு, ஸ்பீக்கர் டப்பா, இந்த கரலக்கட்டை ஒண்ணு. கரலக்கட்டையா? இந்த ஸ்பீக்கர் ரெண்டை பத்தி நான் சொல்றதை விட என்னோட புதல்வன் சொல்றதுதான் நல்லா இருக்கும். வாங்க சாமி, நீங்க தான் வாங்க. வாங்க. வணக்கம். தெரியுது சாமி. இருக்கீங்க. சொல்லுறேன், இந்த டப்பா பத்தி கொஞ்சம் சொல்லு. இந்த வந்துடுறேன், ஒரு நிமிஷம். உங்களோட கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க. அந்த டப்பா பத்தி உங்க 2 பேருக்கு தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. அதோட நிலைமைய மட்டும் பாருங்க. இன்ன வரைக்கும் அது மாறல. இந்த பஞ்சி தெரியுதா? சாமியோட மனசும் மாறல. வாங்கணும் நானும் சொல்லிட்டேன். ஒரு 15,000க்கு ஒரு ஸ்பீக்கர் ஒரு வீட்டுல பார்த்தேன். ஆனா ஏன் ஹைட்டுக்கு இருந்துச்சு, டம்மு டம்முங்கிற மாதிரி. அதெல்லாம் வேணாம் சாமி, நம்மள்ட்ட ஆல்ரெடி ஸ்பீக்கர் இருக்கு. எது இதை வச்சுட்டு எப்படி 15,000 ஸ்பீக்கர் எங்க இருக்கு, 500 ஸ்பீக்கர் எங்க இருக்கு? அந்த ஸ்பீக்கர் ஒரு வாட்டி காமிச்சிடலாம் சாமி, ஜூமிங்ல. இந்த ஸ்பீக்கர். ஆமா சாமி, செப்ரானிக் அருமையான கம்பெனி. கம்பெனி எல்லாம் குறை சொல்லக்கூடாது. இதுதான் அந்த ஸ்பீக்கர். வச்சிருக்க பாரம்பரியான ஒரு பஞ்சையும் தான் சொல்லணும். எந்த இடத்துல சேர்க்கறதுனே தெரியல. ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு இருக்கு. நான் இது வரைக்கும் அது கூட இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி என்ன கேட்டா, அது ஏன் இங்க சாமி வைக்கிறீங்கன்னு கேட்டா, சும்மா அழகுக்கு இருக்கட்டும். எப்படிதான் இவ்வளவு பெரிய டிவிக்கு 500 இத்தனோட டிவிக்கே இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் வச்சிருக்கான். இவ்வளவு பெரிய டிவிக்கு இத்தனோட ஸ்பீக்கர். இதெல்லாம் அங்க ஒரு குப்பை கரல டப்பா. அது ஒண்ணு கரலக்கட்டைங்க. அது வந்து தண்ணி குடிக்கிற வாட்டர் கேன் கிடையாது. அது ஒரு ஸ்பீக்கர் தாங்க. எடர்னே கையில. அது பாத்தீங்கன்னா கரலக்கட்டை ஒரு இது இருக்குங்க. குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீக்கருக்கு இவர்னாச்சு இவ்வளவு டீசெண்டா வச்சிருக்காரு. இதே மாதிரி இன்னொன்னு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த நிலைமைய பாத்தீங்கன்னா நீங்க வெறுத்துறீங்க. குப்பை மாதிரி வீட்டுல பொறடி மேல கிடக்கும். எதுக்கு வாங்க? ஸ்பீக்கருக்கு உள்ள ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்கு. ஆமா, எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த போனோட ஆஃபர்ல தாங்கன்னு கேட்டு பூர்விகா கால்ல விழுந்து இதை வாங்கணும். 1 இல்ல 2 வாங்கணும். எத்தனை வருஷம் ஆகுது வாங்கி? அது வாங்கினா நான் 10th படிக்கும் போது காலேஜே முடிச்சிட்டேன். இப்ப ஞாபகம் இருக்குமா எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 6 வருஷம். தூக்கி போட மாட்டான், அதையும் தூக்கி போட மாட்டான். எதையும் போட மாட்டான். ஹோம் தியேட்டர் வாங்கலாம். ஹோம் தான் இருக்கு, தியேட்டர் இல்லங்க. ஒரு பெரிய டிவி வாங்கிட்டு ஹோம் தியேட்டர் இல்ல. பத்தாயிரம் அந்த சாமிக்கு வச்சிருக்காரு. அந்த ஹோம் தியேட்டர் வைக்க மாட்டாரு. மேல எனக்கு தெரியுதா? மேல கேட்டுட்டு ஆல்ரெடி ஸ்பீக்கர் வாங்குங்க, ஸ்பீக்கர் வாங்குன்னு சொல்லி இதுதான் உன் தலையெழுத்து அருண். இந்த டப்பாவும் இந்த கரலக்கட்டையோட தான் முடிய போகுது. அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? ஸ்பீக்கருக்கு வாழ்க்கையில இல்ல. நம்ம புது வீடு வாங்கினா கண்டிப்பா புது வீடு வாங்கிட்டா இந்த ஸ்பீக்கர் முதல்ல கொளுத்துறது கண்டிப்பா. நான் என் ஹைட்டுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் ஒன்று பார்த்தேன். இதெல்லாம் மெமரிஸ் அருணே. இதுல 10வது கைஸ், இதுல கூட ப்ளூடூத் இருக்கு, இந்த ஸ்பீக்கர்ல ப்ளூடூத் இல்ல. இத நான் எங்க கொண்டு சேர்க்க சொல்லுங்க? ஆக்சுவலா இல்ல, அந்த ஸ்பீக்கர் வந்து மக்களே நான் சென்னைக்கு வந்து புதுசுல டிவிலாம் வாங்கலை. அப்போ அந்த ஸ்பீக்கர் வச்சு தான் நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நைட்டு வந்து எனக்கு தெரியாது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எல்லாமே. அதை இது பண்ணி தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது ஒரு மெமரிஸாக வச்சிருக்கேன். இந்த 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 500 ரூபா ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டாருன்னு இந்த மூலையில கிடக்குது பாருங்க. இதெல்லாம் ஓகே கைஸ், நான் வாங்கினது பச்சுக்கிட்டதெல்லாம் மேட்டர் கிடையாது. அதோட அந்த வாங்குறப்ப ஒரு பஞ்சு கொடுப்பாங்கல்ல சேஃப்டிக்காக, அந்த பஞ்சை மாத்தாம வச்சிருக்கேன். அது போடக்கே கூட இல்ல. அது இன்ன வரைக்கும் அது அப்படியே இருக்கு. மெமரிஸ் ஏன் கேட்டா மெமரிஸ்னு ஒரு இது அடிக்கிறாரு என் காதுல. மாலை போட்டிருக்காங்க. ரொம்ப பொறுமையா ஒரு மாலை போட்டதுல இருந்து நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு. நான் ஏன் வீடியோக்குள்ள வரலன்னா என் வாய் சும்மா இருக்காது, கலாய்க்கும். மாலை போட்டிருக்காரு சாமியா இருந்துட்டு எப்படி கலாய்க்கன்னு சொல்லிட்டுதான்
வீடியோக்குள்ளே வரதில்லை. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. கண்ட்ரோல் மை ஏன்னா இந்த 2 டப்பா பத்தி அவனுக்கு தான் गाइस நல்லா தெரியும். ஏன்னா இந்த 2 டப்பா வாங்கும்போது தயவு செய்து கமெண்ட் பண்ணி அவர் கால்ல விழுந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்களா போதும் நான் கால்ல விழுந்து பாரு உங்க ஃபேன்ஸ் சொல்றாங்க ஸ்பீக்கரை மாத்துங்க கொஞ்ச நாச்சு எனக்கு இறக்கப்பட்டது அப்படின்னா ஏன்னா எனக்கு சவுண்டா நல்லா வரும் அந்த டால்பியா சவுண்ட் அப்படி வீட்ல கேட்க ரொம்ப பிடிக்கும். இதுதான் அப்படின்ட்டாரு. வீட்டுக்கு கேட்கனா உனக்கு ஏற்பாடு எத்தனை வேணாலும் வாங்கி தரேன். ஒரு 3-4 கடக்குது என்கிட்ட அதுல காதுல சொல்லிக்கிட்டு டம்முன்னு நீ டீசெண்டா முடிச்சு எங்களை அதை கொண்டு வர தலைவலிக்கும். நாங்க வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் எல்லாம் நாங்க கிடையாது. அப்படிங்கிற ஒரு எடிட்டரா இருந்துட்டு எனக்கு அந்த பீட் சவுண்ட் எல்லாம் கேட்டாதான் இந்த படம் பார்க்கும் போது இந்த டால்பியா சவுண்ட்ல அந்த சரௌண்டிங் எல்லாம் கேட்க முடியாது. நிறைய சொல்லிட்டேன். இந்த ஸ்பீக்கருக்கு ஸ்பீக்கர் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி கரண்ட்ல போய் இந்த ஸ்பீக்கர் தான் எங்களுக்கு உதவுது. அந்த அளவுக்கு இதோட பிக் பாஸ் பாக்குறதுக்கே யூஸ் ஆகுதுடா. அதிகம் ரொம்ப அது. ஆனா இத குறை சொல்ல முடியாது. சொல்லுவேன் குறைன்னு சொல்லுவான். இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. நான் நிறைய தடவை இந்த ஸ்பாட்டை இப்படி தூக்கிக்கிட்டு எங்க வீட்டு மாடியில ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு மாலையில எல்லாம் ஆடி இருக்கேன். அந்த அளவுக்கு இது வளைச்சிருக்கு. ஆனா என்னோடது இல்ல இவரோடது வளைச்சிருக்கு. என்னோடது செத்து 2 வாங்கணும். ஆக்சுவலா இந்த போனுக்கு தான் 2 கொடுத்தாங்க. அதுல 1 நான் வச்சிருந்தேன், 1 அவருக்கு கொடுத்து விட்டேன். செத்துருச்சு. அது என்னோட அது தெரிஞ்சுதான் இன்னொன்னு வாங்கி கொடுத்தாரு ஹோம் தியேட்டர்னு சொல்லிட்டு. அது எங்க வீட்டுல அங்க இருக்குது. அங்க கூட்டு போகும்போது நான் காமிக்கிறேன். அது நல்லா இருக்கு. அதுவும் என்னங்கிறீங்க அது கிட்டத்தட்ட நான் 8th படிக்கும் போது வாங்கினேன். இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் போட்டிருக்கோம் எங்க வீட்டுல. எங்க வீட்டுல அப்படிதாங்க. என்ன பழைய ஸ்பீக்கர் அது நல்லா கேட்கும் கிடையாது. கேட்கும் நல்லா கேட்கும். ப்ளூடூத் கிடையாது. அதுல என்ன சொல்றதுன்னே தெரியல. சவுண்ட் வச்சா ஏதோ நாங்க ஏதோ இதுல வர மாதிரி கேக்குது. அது என்ன கேக்குதா என்னன்னு கூட தெரியல எனக்கு. ரேடியோ செட் இருந்து ரேடியோ செட் ஆதி காலத்துல அந்த ஏதோ சுத்துங்களே டேப் ரெக்கார்ட் மாதிரி அந்த மாதிரி அது கேட்காது சுத்தமா. அதையும் மாத்தி போறான் தெரிஞ்சிரேன். இவர் வந்து என்ன தெரியுமா நான் உடைச்சிட்டேன்னா அது எப்படியாச்சும் சென்டிமெண்ட் போட்டு மண்டே கழி வாங்கிட்டு போயிட்டு ஊருக்கு போயிட்டு அப்ப அதான் எனக்கு வேலை. வேணுக்கிட்டே இப்படி போட்டு டமால்னு உடைச்சிட்டு சாமிஜி அது உடஞ்சிருச்சு சாமிஜி என்ன அடி போடுறா பாருங்க போட்டா சாமிஜி வந்து மனசு இறங்கி செய்வாரு. ஆமா 4 வார்த்தை புகழ்ந்து பேசினா போதும். நீங்க வல்லவர் நல்லவர் அழகா இருக்கவர் அழகா இருக்கீங்க சாமி அதுல மயங்கிடுவாரு. வீக்னஸ் என்னோட வீக்னஸ் விழுந்துருவாரு அதுல. ஏன்னா அப்படிதான் நிறைய தடவை பண்ணிட்டு நாங்க வந்து அப்படிதான் காரியத்தை சாதிச்சோம். இப்பதான் உண்மையில வெளில வருது. இப்பதான் S24க்கு அல்ட்ராக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே இப்போ அடுத்து அப்படியே இங்க பெரியமாவோட அந்த இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே இப்போ வந்து இந்த வீடு வந்ததுக்கு அப்புறம் ஆமா முன்னோர்கள் நான் இன்ட்ரோ듀ce பண்றேன் அவங்கள. முன்னோர்கள் தான் எங்க தலைவர் சுப்பிரமணி எங்க தாத்தா அம்மா அம்மாவோட அம்மா. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்க பெரியம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்கள இவங்களும் எங்க சித்தி ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்க பாட்டி அவங்கள பிடிக்கும். அவங்க எங்க டாடி. ஆனா அந்த சுப்பிரமணி மட்டும் இருக்காரு பாருங்க பொல்லாதால எங்க தாத்தா 3 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்க முடியும். ஆனா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு செத்த அன்னைக்கு விளையாண்டுக்கிட்டு கார் ஓட்டி விளையாண்டுட்டு இருங்க குழந்தையா இருக்கும் போது. இவருக்கு தான் அவங்க வந்து ரொம்ப செல்லம். நான் கிடையாது. அவர் ரொம்ப குட்டியா இருந்தா கண்டாலே தரிப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வெறி ரொம்ப அட்டகாசம். இப்பவே பாத்தீங்களா இவ்வளவு அட்டகாசம். அப்பா எனக்கு பண்ணப்பா அந்த பழைய எல்லாம் மறந்துட மாட்டேன். கேக்குதா அந்த போட்டோ இது எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு சென்டிமெண்ட். அதாவது சென்டிமெண்ட் சொல்ல முடியாது. ஒரு ராசிக்காக ஒரு மணி உள்ள வந்தாங்கன்னா வச்சிருக்கோம் அவ்வளவுதான். கேட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எதுக்கு மாறினான்னு தெரியல. கேளுங்க எனக்கே தெரியாது. ஒரு வைப்ரேஷன் இதுனாலும் சரி ஏதோ இந்த ஆட்டுனா சவுண்ட் கேக்குது. எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு. சவுண்டும் கேட்காது இவ்வளோ என் கீழே வரைக்கும் தொங்காது. அத போய் ஒரு ஆளு தள்ளணும். இது காத்துல அதுவே ஆடும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம தான் போய் தள்ளணும். அதை இந்த மாதிரி எல்லாம் டிசைனா இருக்க கடையில எல்லாம் பாத்துறீங்கன்னா காத்து அடிக்கும் போது ஆடும்ல. எங்க வீட்டுல அப்படி கிடையாது. நாங்க தான் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. அது வந்து மேனுவலா பண்ணணும். நாங்க மேனுவலா பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். அப்பதான் நீங்க நம்பணும் அந்த மாதிரி ஸ்டைலுக்கு வச்சிருக்கோம். அப்போ நீங்க இந்த கிச்சன் ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்க பார்க்க போறீங்க. அதை நம்ம அருணே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. தூக்குங்க ஒரு 5 ரூபாய் கூட தேராம தூக்குங்க.
எல்லார் வீட்லயும் எல்லாரையும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி டாக் அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஷார்ட்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் இப்போ வரும் பாருங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில பர்பிள் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு பாத்தீங்களா? இதான் என் வேலையா? உன் மூஞ்சியே சரியில்லையே. நைட்டு 2 மணிக்கு என்ன பண்ணிருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சாத பாருங்க. நான் கண்டுபிடிச்சேன் தம்பி அந்த ஷார்ட்ஸ் இதுல ஜாயின் பண்ணிருங்க. நான் கண்டுபிடிச்சேன். பார்க்க மூஞ்சி இப்படி தூக்குனாலே பாவம். நன்றி நன்றி நன்றி. பாவமாயிரானா இப்படி கீழே இறக்கி விட்டானா அவ்வளவுதான். ஆளு மணி அடிச்சுட்டு ஓடுவாரு. இவன் வந்து காஸ்ட்லி டாக்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த இருக்காங்க. ஷார்ட்ஸ் இதுல போட்டுருங்க, ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஒரு காஸ்ட்லி டாக். இவன் காஸ்ட்லி சிட்சு. இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. தயவு செய்து நம்பாதீங்க. வீடியோ பார்த்துட்டு நம்பிடாதீங்க. இவன் இவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ வந்து குளிச்சிருக்காப்ல, நேத்து தான் குளிச்சிருக்காப்ல. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா ஒரு மூஞ்சி ஃபுல்லா குங்குமமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அங்க வைக்கிற அந்த தட்டு தாம்பளத்துல வைக்கிற குங்குமம் இருக்குல்ல, அந்த குங்குமத்தை போய் நக்கிட்டு வராரு. நாங்க நிறைய தடவை பயந்து இருக்கோம், என்னடா மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கான்னு. நானும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த குங்குமக்கார போயிருக்காரு. ஆளு அந்த அளவுக்கு வேலை பாக்குறாரு. இவன் வந்து எத்தனை மாசம் ஆயிடுச்சு? இவன் வந்து 9 மாசம் ஆயிடுச்சு. 9 மாசம் ஆயிடுச்சு. 9 மாசம் ஆச்சு இல்லையோ? எங்க வீட்டு ஸ்பெஷல் பாய். இவர் ரொம்ப செல்லங்க. எங்க வீட்டுக்கு ரொம்ப செல்லம் இல்லடா. ஆனா இவர் ரொம்ப இவர் சேட்டை தான் எங்களுக்கு டென்ஷனா. குப்பை பொறுக்கி இவரு. சரியான குப்பை பொறுக்கி. என்னத்த பார்த்தான்னு தெரியல. நாய்க்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஆளு சண்டைக்கு போவாரு. எப்படி நல்லா இவ்வளவு பெரிய ஹைட்ல இவ்வளவு ஹைட்ல அந்த நாய் இவரை விட ஹைட்டா இருக்கும். அது கிட்ட போய் இவர் சண்டைக்கு போவாரு. சண்டைக்கு வாடா, நீ சண்டைக்கு வாடா அப்படின்றாரு. ஆமா, நீ வேணா சண்டைக்கு வாடான்னு. ஆமா. அடுத்து நம்ம இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. அவன் ஒரு குப்பை பொறுக்கிங்க. அடுத்து இந்த செடிங்களை பத்தி நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா. இல்ல சாமி, நான் வந்து செடிங்களை பத்தி இருக்கு இல்ல அத பத்தி உன்னோட ஒபினியன் என்னன்னு சொல்லாருடே. இவ்வளவு செடி நம்ம வீட்ல இருக்குது, அத பத்தி நான் ஒபினியன் சொல்லி எனக்கு. செடியை பத்தி என்ன செடின்னு துளசி. இது வந்து துளசியா? எனக்கு தெரியும் மருதாணி செடின்னு. இது மருதாணி. மருதாணி செடின்னு தெரியும். இது மருதாணி. அது என்ன? இது துளசி. அது வந்து இது என்ன துளசி திவ்யாமா? அது என்னன்னே தெரியாது. அந்த இதுக்கு அந்த துளசி அது தெரிஞ்சவங்க. நான் ஒன்று வாட்ச் பண்ணேன் காய்ஸ். இவர் வந்து செடியை நல்லா பராமரிப்பேன்னாரு. இங்க கொஞ்சம் வாங்கல, அந்த செடி செத்துருச்சு காய்ஸ். மலையில இந்த சென்னையில அடிச்ச புயல். இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். இல்ல சென்னையில அடிச்ச புயல் உயிர் கொடுத்துட்டு இருக்காரு செடிக்கு. அது சில செடி அப்படிதான் வாடி போய் திரும்ப வருமா. அதனால அப்படியே நான் அமைதியா இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதோட வந்து கடிச்சு திங்கிறதுல இந்த பார்ட் ஒண்ணு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டே இருக்காது. இந்த பார்ட் பார்த்தா அவன் தான் பாதி கடிச்சு எடுத்தான். ஆமா, அது ஒரு சாப்பாட்டு பொருள் வச்சுட்டு எடுத்திருக்கான் போல. அப்புறம் தான் தெரிஞ்சு அது கசக்குதுன்னு துப்பிட்டு அங்கே பாத்துக்கிட்டு இப்படியே பாத்துக்கிட்டே நான் பண்றேன்ட்டு துப்பிட்டு என்னலையோ இது துப்பிட்டு ஓடிட்டான். அது வேற எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நம்ம வீட்டு செடிங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த செடிகளுமே கூட நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். செடிங்க எல்லாமே வீட்டுக்கு வந்து தான் வாங்கணும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு செடியாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அந்த சவுண்டு இப்போ மணி பார்த்தீங்கல்ல, அது அம்பி கூட இது பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரு வைப்ரேஷனுக்காக நான் வாங்க வச்சுருந்தேன். எனக்கு இந்த செடியில் வந்து ஒரு பூ வந்துருந்தது. அந்த பூவை காணோம். வெறும் இது கொட்டிருச்சு. மழை பெஞ்சதுனால கொட்டிருச்சு. ஸோ இது வந்து என்னன்னு தெரியுதா கைஸ்? பிரண்டை. எங்கள் வீட்டில் வந்து பிரண்டையை வந்து நாங்கள் வந்து எப்படி வச்சோம் அப்படின்னா, ஒரு சும்மா எத்தனை வந்து அப்படியே கொட்டி போட்டோம். ஆனால் அது இப்போ வளர்ந்து இந்த கொடிக்குள்ளே அது நீண்டுக்கிட்டு இருக்குது. கத்தாழை இது. அப்புறம் இது என்ன செடி சாமி? மாங்காய் செடி. பிரண்டை தான் அதுவும். இதுவும் பிரண்டையா? அது வந்து இது பச்சை செடி. அவ்வளோதான் கைஸ். வாங்க பாய்ஸ் எல்லா செடி கிச்சன் போய் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போலாமா? வாங்க. ஆமா போங்க. கிச்சன்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டவ் வந்து என்ன விஷயம் அப்படின்றத அருண் சொல்லுவான். அது எத்தனை வருஷமா இருக்குது, அது எப்படிலாம் வச்சு ஓட்டுனாங்க அப்படின்னு. கேஸ் அடுப்பு வாங்கி பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. அது 6 வருஷம் ஆயிடுச்சு. கேஸ் அடுப்பு வாங்கி 6 வருஷம். இதுல தாங்க நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கேஸ் அடுப்பு வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த 3 அடுப்பு வாங்கணும், வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து
எனக்கு எந்த இடம் க்ளீனாக இருக்கோ இல்லையோ கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நான் ஒரு வாட்டியுமே எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சு அலங்கோலமாக தான் பண்ணுவேன். சமைக்கும் போது அலங்கோலமாக தான் இருக்கும். ஆனால் சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது க்ளீனாக எடுத்து வச்சிருவேன். எனக்கு வந்து நான் தான் சொன்னேன் கைஸ், ஆரம்பத்திலேயே வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம வீட்டில் சிம்பிள் லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் பொருட்கள் வந்து லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஸோ அதனால சாமி கிட்ட வந்து கூப்பாடு போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 4 அடுப்பு உள்ள கேஸ் ஸ்டவ் வாங்கி தர முடியாது. பத்த வச்சா ஏரியா தான் போகுது. எதுக்கு காஸ்ட்லியான அடுப்பு சொல்லுங்க, இருக்கிறத வச்சு வாழணும், அவ்வளவுதான் நம்மளோட அப்படின்ட்டு இந்த ஓட்ட உடசல கொடுத்து வச்சிருக்காரு. இந்த ஓட்ட உடசல் ஸ்பீக்கர் விஷயத்துலயே அதேதான் இருக்கிற ஸ்பீக்கர்ல கேட்கணும், அவ்வளவுதான். தவிர எதுக்கு டும்மு டும்மு. இந்த ஓட்ட உடசல்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்னால் முத கொண்டு வந்து இங்க பாருங்க, ஐயோ ராமான்னு ஆயிடுச்சு. இதை மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இப்போ வாங்கினது. இந்த கூடலாம் வந்து நான் வந்து ரீசெண்டாக வாங்கினேன். எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் கிச்சனில் வந்து எது இருக்குதோ இல்லையோ இந்த ஜாடியெல்லாம் கூட திவ்யா வந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்க. இப்போதான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜாடியெல்லாம் உப்பு ஜாடி, புளி ஜாடி, இது எல்லாமே. அப்புறம் இந்த ஷெல்ஃப் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் வச்சிருந்தது. சில இதுல வந்து எதுவுமே வாங்கல. இதெல்லாம் வந்து அப்படியே வாங்கினதா. இது வந்து மளிகை சாமான் பொருட்கள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றது. இந்த டப்பாலாம் வந்து நாங்க பார்த்து வாங்கினோம். அந்த மாதிரி வந்து நாங்க முக்கியமா வாங்கினது பாத்தீங்கன்னா இந்த டீ டம்ளர். எங்க 3 பேருக்கு ஒரே மாதிரி. எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரிலாம் வாங்கினோம் நாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிளாஸ்டிக் பொருள்ஸை விட இந்த மாதிரி கண்ணாடி, அப்புறம் அந்த உப்பு புளி இது பார்த்தீங்கல்ல அந்த ஜாடி, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் ஒரு 5 பெட்டி இருந்துச்சுங்க. இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக மாற்றினது. அந்த 5 பெட்டி இவர் வச்சிருந்த 5 பெட்டி இங்கே பாதி ஓட்ட செல் ஈம்பித்தாலிக்கு பேர்ச்ச போல அப்படின்ற மாதிரி இருக்கும். அழகா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படி சொல்லி இந்த 10 ரூபா கடை இருக்கு தெரியுமா, அங்க போய் வாங்கிட்டு இருந்த அந்த டப்பா. கரெக்டா சாமி? அங்க போய் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அடுத்தது வந்து நீங்க இந்த மேல இந்த திங்ஸ் எல்லாமே வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே மேல வச்சிருக்கிறோம். வேற எதுவும் கிடையாது. அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கியும் நான் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். செகண்ட்ஸில் தான் வாங்கினோம். லியோவோட வந்து மோஸ்ட்லி உறங்கும் இடம் காலையில் வந்து எதுனா இந்த ஃப்ரிட்ஜு கிட்ட அடியில் தான். இங்கே தான் இப்படி தான் மூளையே சரணம் அப்படின்ற மாதிரி. அவர் பெரிய சாமி அப்படி சாமியே சரணம் இருக்காரு, இவர் மூளையே சரணம் அப்படின்னு இருப்பாரு. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் எப்பவுமே நான் க்ளீனாக தாங்க வச்சிருப்பேன். நீட்டா எல்லாத்தையுமே வந்து கசகசலாம் வச்சிருக்க மாட்டேன். அப்படியே காட்டுங்க பார்த்துக்கோங்க. எல்லாமே நீட்டாக தான் வச்சிருப்பேன். நான் வந்து கசம்சா எனக்கு அந்த கசமுசன்னு இருக்கிறதே பிடிக்காது. இதுவே வந்து சுவாமிஜி பண்ணதால தான் இந்த கசமுசாலாம். இது பார்த்தீங்கன்னா வெறும் கவருக்கு இவ்வளோ பெரிய கவரை கட்டி அதை மூட்டை கட்டி ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிருக்காரு. நான் என்னத்த சொல்றது. அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்து வாங்கினது செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால தண்ணி கேன் தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இது கேஸ் தூக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அருண் தான் தூக்கிட்டு வருவான், எங்களால தூக்க முடியாது. ஏன்னா 3rd ஃப்ளோர் அப்படின்னு நாங்கள் வீடு மாத்தலான்ற ஒரு பிளான் போயிட்டே தான் இருக்கு. அதுக்காக தேடிட்டு தான் இருக்கோம். ஸோ பார்க்கலாம் அதுக்கும் சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு. அதனாலே தான் தண்ணி கேன் தூக்கிட்டு வர முடியல மேலே. ஏன்னா ஒரு வாட்டி இது அடிபட்டுருச்சு தம்பிக்கு. ஏன்னா அந்த நம்ம இதில் வந்து புடிமானம் இருக்காது, அந்த மேலே ஏற ஸ்டெப்புக்கு வந்து புடிமானம் இருக்காது. அதனால சிலிண்டர் தூக்கிட்டு வரப்போ ஒரு வாட்டி தம்பிக்கு காலில் அடிபட்டதுனால நான் கொஞ்சம் இது பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது அந்த அண்ணன் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து இதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அது இருக்கிறதுனால கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக இருந்தது, அது வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து மாட்டியிருக்கோம். வேற ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம ஏரியாவில் வந்து நல்ல தண்ணியை விட உப்பு தண்ணி தான் அதிகமாக வருது. அந்த உப்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை கேன் தூக்கிட்டு வர்றது. மேலே அந்த குடம்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தண்ணி நாங்கள் வந்து தண்ணி வந்து அந்த கேன் கடையிலேருந்து பிடிச்சிட்டு வந்து குடத்தில் ஊற்றி வச்சு மறுபடியும் போய் யாரும் இவரும் போய் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதனால் அந்த கஷ்டம் வேணான்னு சொல்லிட்டு தான் இருந்ததை ரிப்பேர் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் கேன் பார்த்தீங்கன்னா கீழே இது இப்பயுமே வந்து நாங்கள் வந்து கேன்ல தண்ணி குடிச்சு வச்சிருப்போம். ஸ்டாக் வச்சிருப்போம். கேன் தண்ணி வச்சிருப்போம் நாங்கள். இந்த கேன் தண்ணி ஏன்னா இதெல்லாம் இது 3மே குடிக்கிறதுக்கு தான். பிகாஸ் ஏன்னா அதில் வந்து ஒன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா காலையில் சூரியன் வரத்துக்கு முன்னாடி தான் போடணும். அப்படி அதுக்கப்புறம் போடக்கூடாது, ஹீட் ஆயிடுச்சுன்னா போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து நான் எதுக்கு வந்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இதுக்கு அடியில் வந்து அரிசி பருப்பு மளிகை சாமான் நம்ம மாலை போட்டுருக்கனால அந்த நான்வெஜ் செஞ்ச பாத்திரத்தை எல்லாமே உள்ள வச்சாச்சு. ஏன்னா நான்வெஜ் நம்ம வந்து புழங்கின பாத்திரத்தை புழங்க கூடாது இல்லை, அதனால
அதெல்லாம் வந்து கீழே வச்சுப்பேன். இதெல்லாம் அரிசி பருப்பு அந்த மாதிரி. இந்த ஸ்க்ரீன் எதுக்காக போட்டிருக்கேன்னா இந்த லியோவுக்காக மட்டும்தான் நான் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அது உள்ள என்ன இருக்கோ எல்லாத்தையும் போய் அவன் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டுறான். அதனால இந்த ஸ்க்ரீன்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வர போறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா. எண்டு என்ன அப்படின்னா இந்த சிலிண்டர் தான். இந்த சிலிண்டர் வந்து நான் இங்கே வந்து 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். எத்தனையோ போயிட்டு வந்து பிச்சை எடுக்கிறத குறையாக கெஞ்சினேன். எனக்கு வந்து சிலிண்டர் கொடுங்க, எம்டி சிலிண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு சிலிண்டர் எம்டி சிலிண்டருக்கு மட்டுமே என்கிட்ட 8000 வாங்கிட்டாங்க. எனக்கு அப்போ தெரில இதில் வந்து 2000 3000க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏமாற்றி கொடுத்தாங்க. ஆனால் அது வாங்குறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு அலைஞ்சேன். ஏன்னா சென்னையில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்போது வந்த புதுசில். அப்புறம் இப்போ தான் வந்து அந்த கார்டு எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் புது சிலிண்டர் வாங்கினோம். 2 சிலிண்டர் இருக்குது. அதை வச்சு தான் மாற்றி போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இவர் லைஃப்பில் ஃப்ரெண்டாக இருந்து நான் ஃபர்ஸ்ட் இவரை மீட் பண்ண வரும்போது இவர் ஒரு வீட்டில் இருந்தார். அந்த வீட்டில் இருந்த அந்த சிலிண்டரு எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சமைச்சிருப்பீங்க அங்கே இருக்கும்போது? அங்கே இருக்கும்போது என்ன அது ஆயிடுச்சு, ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை, நான் வரதுக்கு முன்னாடி அது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை யூஸே பண்ணீங்களா? சிலிண்டர் 3-4 வருஷம் தான் யூஸ் பண்ணிருக்காரு. நான் வந்து 3 மாசம் கழிச்சு தாங்க அந்த சிலிண்டரே முடிஞ்சு தீந்துச்சு. 3 மாசம் கழிச்சு தான் அந்த சிலிண்டரே நான் ஒரு ஆளா இருக்கேங்கிறதுனால நான் ரொம்ப சமைக்க மாட்டேன். ஏதாவது நூடுல்ஸ் ஏதாவது சேமியா சாப்பிட்டே தான் அவரோட தனியா இருக்கும்போது அவரோட சாப்பாடு குண்டா எது தெரியுமா? தள்ளுங்க, இதுதான் அவரோட சாப்பாடு குண்டா. அவர் தனியா இருக்கும் போது அவருக்கு சாப்பாடு குண்டானே இதுதான் அவர் ஒரு ஆளுக்கு. ஆனா இப்போ வந்து இது வந்து எனக்குள்ள அருணுக்கும் வந்து டீ குண்டான் ஆயிடுச்சு. இந்த ஒரு குண்டா ஃபுல்லா போட்டு நானும் அருணும் மட்டும் குடிப்போம். இது குண்டா, இது வந்து அப்போ நான் யூஸ் பண்ண சட்டி, இந்த குழம்புக்கு வச்சிருந்தது. அது ஒரு சட்டி தான். இது ஒன்று வச்சிருந்தேன். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த மீதெல்லாம் சாமான்லாம் வச்சிருந்தாரு, எல்லாமே இருந்தது, தட்டு சாக்குல போட்டு முடிச்சு நான் ஒரு ஆளு தானே, அதனால நூடுல்ஸ் சேமியா சாப்பிடுவேன். அதை தாண்டி எனக்கு இப்போ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குனாக்கா அம்மா ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்ருவேன். இப்படி தான் சென்னைக்கு வந்து என்னோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் ஒரு 3-4 வருஷத்துக்கு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நான் வாங்கினேன். அப்போது இந்த பொருளெல்லாம் நான் வந்து திவ்யா வரதுக்கு முன்னாடியே நான் என்னோடய ஒய்ஃபுக்குன்னு வாங்கி வச்சப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை திட்டினாங்க. ஒரு ஆளுக்கு எதுக்கு நீ இவ்வளோ வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்புறம் என்னோடய பொருள் அவங்களும் யூஸ் பண்ணாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை என்னை நம்பி வர்ற பொண்ணு நாளைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கக்கூடாது. என்னை நம்பி ஒரு பொண்ணு வருது வரலைங்கிறது அடுத்தது. பட் மேபி யாராவது வர்றாங்க அப்படின்னாக்கா என்னை யாரும் கேள்வி கேட்டுறக்கூடாது. ஒருவேளை அப்படி வரவே இல்லை, என்னை நம்பி எந்த பொண்ணுமே வரல அப்படின்னாலும் காலங்கள் மாற மாற நமக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கணும். ஒரு படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு, ஒரு துணிமணி வைக்கிறதுக்கு ஒரு பீரோல, ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டிவிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுற விஷயம், அத்தியாவசிய தேவைகள். அதனால நான் அதுவும் ஒரு பக்கம் நான் யோசிச்சு வாங்கி வாழ்றதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் வந்து ஒருத்தங்க வராங்க வரல, ஒருத்தங்க கமிட்மெண்ட் கொடுக்கல அப்படின்றத தாண்டி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் வாங்கி வச்சிருக்காரு சுவாமிஜி. அதே ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அதுவும் இல்லாம அத்தியாவசிய தேவைன்றதை தாண்டி அவங்க வருங்காலம் வந்து நீ என்ன சேர்த்து வச்ச அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்காத ஒரு ப்ரௌடை வந்து அவர் வச்சிருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷமாவே நிறைய இடத்துல வந்து பெருமையா சொல்லுவாங்க. நான் உன் லைஃப்பில் வராதுக்கு முன்னாடி எனக்காக நீ இவ்வளோ வாங்கி வச்சுருக்க ஒன்று, இன்னொன்று எனக்கு மட்டும் செஞ்சு வைக்காமல் உன் ஃபேமிலிக்காகவும் எல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது ஒன்று நினச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெருமைக்கு நடுவில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஆனால் சில பேர் வந்து பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உதாசீனப்படுத்திட்டு கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ எங்களோட லைஃப் ஸ்டைல் இதை தாண்டி இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே 1 by 1 vlog வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய நல்ல vlog நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த இன்ட்ரெஸ்டான vlogs எல்லாமே வரும். புதுசாக நம்ம சேனலில் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரும் மீட் பண்றோம். நான் உங்க மதன்ராஜ் அண்ட் நான் உங்கள் திவ்யா. பாய். பாய் சொல்லிட்டோம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பாய் சொல்லி முடிச்சிட்டோம், ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட எடிட்டர் அருண் ஐடி வந்து என்னன்னே தெரியல, இதோட 3 ஐடி போயிடுச்சு. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் வந்து இதோட 3வது ஐடி அவனோட ஐடியை வந்து தூக்குறாங்க. என்ன ரீசன் என்னன்னே தெரியல. அவனும் எல்லா செக்யூரிட்டி எல்லாமே போட்டு தான் வைக்கிறாரு சாமி. இருந்தாலுமே அதனாலே வந்து ஒரு வாரமாக 10 நாளாகவே ரொம்ப வெக்ஸாகி இருந்தார். ஸோ அருண் 420 தான் அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அருண் 420. யூடியூப் சேனலோட பேர் வந்து
டாஸ்க் அருண் அருண் 420 420 ஒன்று இருக்கு. டார்க் கைன்றது BGM பிஜிஎம்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்னு இருக்கு. ஒண்ணு இருக்கும். லாஸ்டா ஒரு டைலாக், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஸோ வந்து சொல்லிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த வேலை ஏதோ பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நான் ஒரு ஃபீனிக்ஸ் பேர்டு மாதிரி எங்க இருந்து அது வந்து எப்படின்னா அதோட எரிஞ்சு அதுவா சாம்பலாய் அதுவா செத்துப்போம். அந்த சாம்பல்லேருந்து அது பிறந்து திருப்பி வரும் உயிரோட. அந்த மாதிரி நான் என்ன எதுலேருந்து எரிச்சு சாவடிக்கிறீங்களோ அதுலேருந்து நான் பிறந்து வருவேன். ஆமா, இன்னொருத்தன் வருவான், சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து எப்பவுமே உட்காரவே மாட்டேன் ஒரு இடத்துல. இது நீங்க எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா கண்டிப்பா அருணோட எதிரி வந்து யாராவது இந்த vlog பாப்பீங்க, அந்த அவங்க தான் இந்த வேலையை பாக்குறீங்கன்னு தெரியுது. அந்த வேலையை இனிமே பார்க்காதீங்க. ஒருத்தவங்க வளர்ந்து வரும்போது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால தான் அந்த இதுக்கு வந்து முடியல அப்படிங்கும்போது அடுத்தவங்க வளர்றாங்கன்னா அதுக்கு வந்து வழி விடுங்க. அதை வந்து தடை பண்ற மாதிரி அவன் வந்து அது வேண்டாம் விட்டு வந்து யார் பண்ணாலும் சரி நீங்க நல்லா இருக்கீங்க. இது நான் வந்து இந்த ஷார்ட்ஸை எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து அதனாலே மைண்டு வர மாட்டேங்குது. இவர் பேசினார்னா சிரிச்சுக்கினே இருப்பீங்க vlogலலாம், அப்படி ஃபன் பண்ணுவார். இவர் வந்து வெக்ஸ் ஆயிடுறாரு, வேணாம் இதுக்கு அப்படின்ற மாதிரி மைண்டு அப்செட் ஆயிடுறாரு நிறைய டைம் வந்து அந்த மாதிரி ஆகிறதுனால. ஸோ நீங்கள் எல்லாருமே அருணை பிடிக்கும், அருணை பேசியிருப்பாங்க ஷார்ட்ஸில், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அருணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவனோட ஐடி உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப் எப்படின்னு சொல்லியிருக்கேன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய். நான் தான் உங்கள் லைன் கிங். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜன். நான் உங்கள் திவ்யா. நான் உங்கள் 420. ஓகே गाइस, பை பை. நெக்ஸ்ட் vlog. சரி போதும், ஆஃப் பண்ணுங்க. பார்த்தீங்களா?